ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி டேரெக்டாக வீக்லி ரிப்போர்ட்டும் கிடையாது, டெய்லி ரிப்போர்ட்டும் கிடையாது. நம்ம டேரெக்டாக ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் இருந்தோம், அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பொறுமையாகவே பார்த்துடலாம். ஓகே, சொல்லியிருந்த ஸ்டாக் நாராயண ஹிருதாலயா. நான் ஒரு அசஸ்மெண்ட் வச்சுருந்தது. அது சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது மந்த்லி சார்ட்டுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு வருஷம் பக்கத்துலேயே கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான். இதை அப்படியே நம்ம டே கேண்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வித் ஹியூஜ் வால்யூம் ஓடி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான். லாஸ்ட்டு வீக் ஃப்ரைடே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓவரால் நிஃப்டியை தர்மாட்டி அடிச்சப்போ இதெல்லாம் ஏமாத்திரம் தாங்க வேண்டாமா? அதனால் நம்ம ட்ரிகர் செட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு பையிங் பொசிஷனாக எடுத்துக்கலாம். லைவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த கேண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம், மொத்தமாகவே பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன சப்போர்ட் லைன் கீழே க்ளோஸ் பண்ணலை, சொன்ன ரெசிஸ்டண்ட்டையும் இது வரைக்கும் தாண்டலை. ஓகே, கம்பெனி பார்த்துக்கலாம். கம்பெனி ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. ஓகே, ஓகே ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி, ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக். இந்தியாவில் டாப் 10க்குள்ளே 5th பிளேஸ் வர்ற ஸ்டாக் இது. நல்ல ஒரு அவுட்புட் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செக்டராங்கிறதுனால வேறு பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. நம்ம டெக்னிக்கல் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புக் வேல்யூ பார்த்துடலாம். புக் வேல்யூ 157 இருக்குது. புக் வேல்யூ எப்படி இப்போ வாங்கினா, இப்போ இருக்கிற ப்ரைஸை விட இப்போ இருக்கிற மொத்த டோட்டல் ஷேரை டிவைட் பண்ணால், இப்போது டோட்டல் அசட் டிவைடட் பை டோட்டல் ஷேர் அப்படின்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான் இருக்கும் புக் வேல்யூ. 157 ரூபா இந்த ஸ்டாக்கோட விலை இருக்கிறதுக்கு மேலே 1440 ரூபா இருக்குது. புக் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி தான். பார்த்துருவோம். இங்கே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ், ட்ரேடிங் 9.2 டைம்ஸ் புக் வேல்யூ, 9-10 டைம்ஸ் ஜாஸ்தியாக தான் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த ரேஞ்ச் தான் வருது. அப்புறம் P/E ரேஷியோ 37, அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ROE இது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ இனி வர வாரத்தில் போடுறேன். ROE எப்படி இருக்கணும்னா, ROCனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது 15% மேலே இருந்துச்சுனாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன், க்ரீன் ஃப்ளாக் கிடைக்கும். ROEயும் அப்படி தான், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதில் வர்றதுக்கு 31% கொடுத்துருக்குறான். ஆனால் 15% நல்ல ஒரு ரேஞ்ச் அதுக்கு. இபிஎஸும் கொஞ்சம் ஹையாக 38ங்கிறது ஹை. இது ஒரு மைனர் நெகட்டிவ். 38 இபிஎஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரணும். 10 அந்த ரேஞ்சு 10-12க்கு கீழே தான் இபிஎஸ் வரணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கணும். ஆனால் அப்படியா இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்புறம் இனி இயர் ஆன் இயர் பார்த்தலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த சார்ட் நம்ம டெக்னிக்கலி பார்த்துட்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய நெகட்டிவ்ஸ் ஒன்றும் கிடையாது. நல்ல சிஜிஆர் இருக்குது, நல்ல ROE. நம்ம சொன்னோம்ல, ROE நல்லா இருக்குது, ROCயும் நல்லா தான் இருக்குது. இதுதான் அவங்களோட காம்படிட்டர்ஸ். டாப் 10ல் 5th பிளேஸ் இருக்கிறாங்க. மேக்ஸ் ஹெல்த், அப்பல்லோ, குளோபல் ஹெல்த், அதுக்கப்புறம் நம்ம நாராயண ஹிருதயா இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ரேஞ்சில் வர்றாங்க, தேர்ட் ரேஞ்சில் வர்றாங்க. PE பார்க்குறப்ப ஓகே தான். பாக்கி ஸ்டாக்கு கம்பேர் பண்ணுறப்ப எல்லாத்த விட ஓகே தான் அது. டிவைடட் ஈல்டும் பரவாயில்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் 28 கொடுத்துருக்குறாங்க. நல்ல டிவைடட் ஈல்டு கொடுக்குற ஒரு கம்பெனி தான். மார்க்கெட் கேப் மிட் கேப்பில் வர்றது. பாக்கி இது எல்லாரையும் பார்க்குறப்ப இது லார்ஜ் கேப், மேக்ஸ் எத்தெல்லாம் லார்ஜ் கேப், இது ஒரு மிட் கேப் கேட்டகரியில் வருது. அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு.
ROC 26 இருக்குது. நமக்கு 15 இருந்தாலே நல்லது. இது 26 இருக்குது, ஒரு நைஸ் ஆப்ஷன். கம்பேரிட்டிவ்லி இது ஒரு நல்ல ROC இருக்கிற ஒரு கம்பெனி. டாப் 10 இருக்கிறதுலே இது ஒரு பெட்டர் ROC இருக்கிற கம்பெனின்னு சொல்கிறது ஹாஸ்பிட்டல் ஸ்டாக். அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு லாஸ்ட்டு குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் கொஞ்சம் கம்மி தான். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ் கம்மி தான். ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு சேல்ஸ் எப்படி சொல்கிறதுன்னே வாய் கூசுது. ஓகே, நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 100 கோடி, 110, 169, 70, 80 கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. கோவிட் டைமில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக மேலே வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2024 குவார்ட்டர் கொஞ்சம், மார்ச் குவார்ட்டர் கொஞ்சம் கம்மி தான். ஜூன் பரவாயில்ல, செப்டம்பர் டிசம்பரும் பரவாயில்லைங்க. நல்ல ரிசல்ட்டு தாங்க. இதெல்லாம் நல்ல கம்மின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குவார்ட்டருக்கே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ஒரு மெயின் செக்ஷன். சேல்ஸ் பார்க்க வேண்டாம், இயர் ஆன் இயர் பார்த்துடலாம். எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு 3845. எதனாலேன்னு அடுத்தடுத்த டேபிள்ஸில் போகிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வருஷமும் கூட்டிகிட்டே தான் வருதே தவிர குறையலை. அதர் இன்கம் அது பார்க்க வேண்டாம். டிப்ரிஷியேஷன் பார்க்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் லாஸ்ட் இயரை விட இந்த இடம் கூடுதல் தான் பண்ணியிருக்கிறாங்க, நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டும் 24 கோடியிலேருந்து ஆரம்பித்தது 24, 100 2020 தான் 100 ஆகிருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே நெகட்டிவில் போயிடுச்சு. இப்போது நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. காம்பவுண்டிங் சேல்ஸ் க்ரோத் 10 வருஷம் பார்த்தோன்னா 16%, 5 வருஷம் பார்த்தோன்னா 12, 3 வருஷத்தில் 25. கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பர்சன்டேஜ். எப்போ 12 கொடுத்தாலே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐபிக்கெல்லாம் 12 கொடுத்தாலே நல்லது. இது 16 எல்லாம் கொடுத்துருக்குறான், 16, 25 எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போது சேல்ஸு ஓகே. ப்ராஃபிட் ஆன் க்ரோத் 51%, 68%, 365%. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து செம்ம. சிஜிஆர் எப்படி இருக்குது? சிஜிஆர் 34, 29, 11 பரவாயில்லைங்க. 10 வருஷத்துக்கு டேட்டா இல்லை, ஆனால் 5 இயரும் 3 இயர் இருக்குது. தாறுமாறாக கொடுத்துருக்குறானே. நல்ல சிஜிஆருங்க. உண்மையிலே நல்ல சிஜிஆரை கொடுத்துருக்குறாங்க. பதினஞ்சு இருந்தாலே சிஜிஆர்லாம் நல்ல ஒரு லெவல். இது அதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். 10 வருஷம் டேட்டா இல்லை இருந்து அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பேலன்ஸ் ஷீட் பார்த்தலாம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் திங்க். ஃபஸ்ட்டு பாரோயிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். கடன் லாஸ்ட் குவார்ட்டரை விட இந்த லாஸ்ட் இயர் ஆன் இயரை விட இந்த தடவை டபுளாக வாங்கியிருக்காங்க. கடன் இருக்குது. மார்ச் செப்டம்பர்லேயும் கூடியிருக்கு. டோட்டல் லைபிலிட்டிஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிக்ஸட் அசட் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிக்ஸட் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன விஷயம்னா, அவங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அவங்க சேல்ஸ் ஒர்க் ஏரியா மொத்தமாகவே பிக்சர் ரெடி பண்ணுறாங்க. நல்ல ஒரு இதில் டெவலப்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் அர்த்தம். லாஸ்ட்டை விட ஒரு 10 to 20% கூடுதல் தான் இந்த தடவை அசட் வேல்யூ கூடியிருக்கு. அப்போனா இந்த பாரோயிங்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. CWIPனா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதாவது அவங்க காசு கேபிட்டல் வச்சுருக்க காசு வேறு இதில் போட்டு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதிலே தெரிஞ்சிச்சுங்க. லாஸ்ட்டு குவார்ட்டரை விட அது 514 கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் 734 கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மொத்தமாகவே அந்த கேபிட்டல்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இருக்கிற காசெல்லாம் நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வேல்யூ ஃபிக்ஸட் அசட் வேல்யூ சேஞ்ச் இருக்குது. கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது? கேஷ் ஃப்ளோ பரவாயில்ல. எல்லா வருஷமும் ஒரு நாள் கிராஜுவல் இன்க்ரிமெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ எல்லாம். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் எதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நெகட்டிவில் இருந்து ஓகே பரவாயில்ல. டெப்ட்
டெப்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 35 கோடியெல்லாம் டெப்ட் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்ஓசி 5 8 7 14 9 14 2 25 32 பரவாயில்ல. ஆர்ஓசி நான் சொன்னதில்லை, நல்லா இருக்குங்க. ஆர்ஓசி ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் எல்லாம் பரவாயில்ல. ஷேர் ஹோல்டிங் மெயின் பார்ட்டு தான் இது யாரெல்லாம் ஷேர் வச்சுருக்குறாங்க 65% கம்பெனி மோர் தேன் 50 வச்சுருந்தாலே அவங்க கம்பெனி நம்புகிறாங்கன்னு தான் அர்த்தம். அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பர்சன்டேஜ் குறைக்காமல் ஆரம்பத்துலேருந்து 2022 அப்படியே கீப் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸும் அண்ட் ஒரு டீசெண்டான ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 2 குவார்ட்டராக கொஞ்சம் சேல் நடக்குது. அது யூஸ்வலி எல்லாத்துலேயும் ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. 10.64 ஆரம்பித்தது 11-12 பக்கத்துலலாம் போயிருக்காங்க. இப்போ வர 9.45 எஃப்ஐஎஸ்லாம் குறைச்சிட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. டிஐஸும் அப்படி தான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கூடுது குறையுது. இப்போது ஸ்டார்ட் பண்ணதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கிடையாது, பப்ளிக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, 20க்குள்ளே இருக்கிறாங்க. அதர்ஸ் ஒரு 1% கம்மியாக தான் இருக்குது. ஓவரால் எஃப்ஐஎஸ் வச்சுருக்கிறாங்க, டிஐஸும் வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்குங்க. எஃப்ஐஎஸ் சும்மாலாம் வச்சுருக்க மாட்டாங்க, அதுவும் 10%, 2 to 3% வச்சுருந்தாலே பெரிய விஷயம். கன்சிஸ்டண்டாக 10% வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். ஆனுவல் ரிப்போர்ட்லாம் அவங்க அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபினான்ஷியல் இயருக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று கூட விடாமல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்தே அவங்ககிட்ட பேலன்ஸ் ஷீட்லாம் கிளியர்னே புரிஞ்சுக்கலாம். இருக்கிறதோ இல்லையோ கொடுத்துட்டாங்க, கரெக்டாக இருக்குது. கிரெடிட் ரேட்டிங் இதெல்லாம் கிளியராக பார்க்கலைங்க, இனி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ரேட்டிங் அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க, யார் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணேன். பாருங்கள், இப்படி இந்த பாயிண்ட்ஸ் தான் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ வர நாளில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன். இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். இதை பண்ணுங்கிறதெல்லாம் உங்கள் முடிவு, இதை வாங்கணும் வேண்டாங்கிறதெல்லாம் உங்கள் முடிவு. இப்படி தான் ஸ்டாக்கு ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவாங்க. ஆர்ஓசினா இப்படி பண்ணுவாங்க, இவ்வளோ இருக்கணும், ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும், கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, மார்க்கெட் கேப்னால் எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதை நீங்கள் வச்சு உங்கள் அனாலிசிஸ், உங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. உங்கள் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம் அது எப்படி இருக்குது. டே கேண்டில் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி டே க்ளோஸ் வச்சுட்டானா நம்ம ஒரு பொசிஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஹியூஜ் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் க்ரியேட் ஆனதுலே நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால தான் ஸ்டாக்கே நம்ம ரேடாரில் வந்து பட்டுச்சு. இனி 2-3 ஸ்டாக் இருக்குது, இனி ட்ரிகர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். லைவுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான அப்படி நைஸாக டிங்குன்னு தட்டி விட்ருங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோ விரைவில் போடுறேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு. நன்றி.